இவர்களுக்குள் ஏற்பட்ட சிறிய மனஸ்தாபம் திமுகவினரால் உபயோகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. வடிவேலுவின் ஆரம்ப கட்ட சினிமா வாழ்க்கையின் போது உடனிருந்த விஜயகாந்தையே இப்படி பேசிவிட்டாரே என மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. வடிவேலுவும் விஜயகாந்தும் நல்ல நட்புடனேயே பழகி வந்தனர். இவர்கள் இருவரது வீடுகளும் சாலிகிராமத்தில் இருந்ததாகவும் அப்போது வடிவேலு தனது காரை விஜயகாந்தின் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை ஏற்பட்டபோது விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தார். அப்போது சங்க கூட்டத்திற்கு அழைத்தால் வடிவேலு வராமல் இருந்ததாகவும் இதனால் இவர்களுக்குள் இருந்த விரிசல் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே விஜயகாந்த் அதிமுக கட்சியில் இணைந்த போது எதிர் கட்சியான திமுகவில் இணைந்த வடிவேலு விஜயகாந்திற்கு எதிராக பேச ஆரம்பித்தார். வடிவேலு மீது வெறுப்பு காட்டாத கேப்டன் நடிகர் விஜயகாந்தை பலரும்